ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வருடத்திலே நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து Wir werden den Jahresvers lesen கர்த்தர் நல்லாய் நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். und wir werden Gott zujubeln. முதல்ல அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். Wir werden das zuerst auf Tamilisch hören பிற்பாடு ஜெனிஃபர் டொச்சுலி வாசிப்பா. und dann werde ich das auf Deutsch lesen அதன் பிற்பாடு எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். und dann werden wir alle zusammen lesen. வாசித்த பிற்பாடு எக்காலத்தை ஊதி வாத்தியங்களை வாசித்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த ஆண்டிலே மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நல்லாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஆர்ப்பரிக்க போகிறோம். Und dann werden wir alle zusammen mit Musik, mit dem Shofar, alle zusammen Gott zujubeln und Gott arbeiten. Amen. Amen. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? Seid ihr bereit? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Sind ihr glücklich? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். நாம சந்தோஷமா இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமா இருக்க முடியாத காரணம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை அற்புதமாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜீவனோடு கூட இருக்கிறார். Amen. Wenn ihr nicht glücklich sein, dann kann niemand anders glücklich sein, weil unser Gott, ist unveränderbar und ist der gleich seit gestern, heute und auch in die Ewigkeit. Amen. தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Wir werden der Jahresvers jetzt hören. Amen. எபிரேயருடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். Gott hat uns als Vers Hebräer Kapitel 6 Vers 14 gegeben. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். Und sagte, sei sicher, ich will dich reichlich segnen und mehren. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நல்ல சத்தமா வாசிக்க போகிறோம். Wir lesen jetzt alle zusammen ganz laut. 1 2 3 Amen. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, Allmächtiger Herr, இந்த நாளிலே கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். wir danken dir für dieses lebendige Wort. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து Bist sicher, ich werde dich reichlich segnen உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. und dich mehren lassen. இந்த ஆண்டு கர்த்தாவே, Und das Jahr, Herr, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே im Namen vom Vater, Sohn und dem Heiligen Geist, பெருக்கத்தின் ஆண்டாக நாம் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அல்லாஹ் கரங்களை தட்டி, அல்லாஹ் வாத்தியங்களை எக்காலங்களை ஊதி, அல்லாஹ் எக்காலங்களை ஊதி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. அல்லாஹ் 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 வாத்தியங்களை அல்லாஹ் கரங்களை தட்டுவோம். ஓ ராமாமா கபரபலரபா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. இந்த பெருக்கத்தின் ஆண்டுக்காய், தேவரீர் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆண்டுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. ஜீவன் உள்ளவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பெருக்கத்தின் ஆண்டுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 3 விண்ணப்பங்களை சொல்லி நாங்கள் ஜெபித்த பிற்பாடு மீண்டுமா எக்காலங்களை ஊதி வாத்தியங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். wir werden jetzt für 3 Punkte beten und dann werden wir weiter in Gott arbeiten. ஆமென். முதலில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த சுவிஸ் தேசத்திலே, இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே ஊழியங்களின் தரிசனங்கள் பெருகத்தக்கதாக எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபம் Warten wir in der Schweiz, Sri Lanka, India, dass die Dienste, Visionen sich vermehren. கர்த்தாவே, இந்த சுவிஸ் தேசத்தில் எல்லாரும் சொல்லி ஜெபிங்க, சந்தோஷமா ஜெபிங்க, உற்சாகமா ஜெபிங்க. இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே ஊழியங்கள் பெருகத்தக்கதாய், தரிசனங்கள் பெருகத்தக்கதாக ஆவியானவரே இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே தேவரீர் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தூய ஆவியானவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லா தேவ பிள்ளைகளும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சுவிஸ் தேசத்திலே, இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே ஊழியங்கள், ஊழியத்தினுடைய தரிசனங்கள், தேவனுடைய திட்டங்கள் யாவும் ஆண்டவரே பெருகத்தக்கதாய் பெருகத்தக்கதாக கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். இனிமா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Als nächstes beten wir. இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே In dem Jahr von der Vermehrung ஆத்துமக்களால எல்லா திருச்சபைகளையும்
தேவன் பெருக்கும்படியாக Dass alle Gemeinden zunimmt mit neuen Leuten. எல்லாருமா ஜெபம் பண்ணுவோம். Warten wir doch mal ஹalleluya. zusammen. ஓ நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, மகிமையுள்ள தெய்வமே, எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பெருக்கத்து நாளில எல்லாரும் நல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். தேவரீர் இந்த பெருக்கத்து நாளில ஆவியானவரே, ஆத்துமாக்களாலே சபை பெருகத்தக்கதாக, ஆத்துமாக்களால் எல்லா சபையும் பெருகத்தக்கதாக, எல்லா சபையும் இலங்கையிலே, இந்த சுவிஸ் தேசத்திலே, இந்தியாவிலே, தேவரீர் எல்லா கள சபைகளிலும் ஆத்துமாக்கள் பெருகத்தக்கதாக ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இவ்விதமாய் ஆத்துமாக்கள் பெருக விடுமாயிருந்தால், Wenn neue Seelen dazukommen, ஊழியங்கள் பெருக விடுமாயிருந்தால், wenn die Dienste sollen zunehmen, தேவன் எதிர்பார்க்கிறது etwas, was Gott erwartet, அதற்கு ஏற்ற கிரியைகள் பெருக வேண்டும். dass unsere Werke entsprechend auch sich vermehren. அதற்கு ஏற்ற கிரியைகள் பெருகத்தக்கதாக நல்ல எல்லா பிள்ளைகளும் ஜெபம் Warten பண்ணுவோம். wir, dass die ஹalleluya. Werke எங்கள் சர்வ zunehmen. வல்லவரே, in unserem Leben. கர்த்தாவே, ஊழியங்கள் தரிசனங்கள் பெருகத்தக்கதாய், ஆத்துமாக்கள் பெருகத்தக்கதாக, அதற்கு ஏற்ற கிரியைகள் பெருகத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களாய், தேவ பிள்ளைகளாய், நாங்கள் திருச்சபை மக்களாய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவரீர் ஊழியங்கள் பெருகட்டும், தரிசனங்கள் பெருகட்டும், தகப்பனே, ஆத்துமாக்கள் பெருகட்டும், அதற்கு ஏற்ற கிரியைகள் பெருகத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஜெபங்களை ஜீவனுள்ள தேவன் கேட்டு இந்த ஆண்டிலே பெருக்கத்தின் ஆண்டை ஆசீர்வதித்து இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க போறபடியால் எக்காலத்தை ஊதி வாத்தியங்களை வாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்பட நல்ல ஊதி எக்காலத்தை ஆமென் ஹalleluya. எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கிறோம். நாங்கள் உங்களை ஆர்ப்பரிக்கிறோம். உங்களை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, பரலோகத்தின் தகப்பனே, நல்லா ஆர்ப்பரிங்க. ரமா கபரபதலரபா. எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தபடியால், கொடுத்து கொண்டு இருக்கிறபடியால், கொடுக்க போறபடியால் இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே தேவரீர் நாங்கள் ஆர்ப்பரித்து இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென் ஆமென். நல்லா எல்லாம் ஊதுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்கள் கடந்து போங்க. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனாய் பெயரை சொல்லுகிறவர்களே அவர்கள் வந்து தேவ சமூகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வாசித்து அதை குறித்து சில நிமிடங்கள் விளங்கத்தை சொல்லி நல்லாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுவார்கள். நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்கள் சொல்லி முடித்து ஜெபிங்கன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆமீன் அல்லேலூயா எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்றால் எங்களுக்கு தேவன் 2000 எத்தனையாம் ஆண்டு 25. இப்போ நாங்கள் 1900 எப்போ பிறந்தோமோ தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பீங்க. அப்போ கற்பனை பண்ணி பாருங்க, பிறந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு இந்த சுவிஸ் தேசத்தில் கர்த்தர்களை கொண்டு வந்து ஒரு சொந்தமான ஒரு சபையில் வைத்து ஆராதிக்க எங்களுக்கு சுகம் பலன் தந்தார் என்றால் எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென். பலவமல்ல பராக்கிரமல்ல, எல்லாம் உங்களாலே ஆண்டவர், எல்லாம் உங்களால் தான். உங்களாலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்யும். எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அதனால அவ்விதமாக எங்களை கொண்டு வந்த தேவனுடைய நாமம் என்றைக்கு மகிமைப்படுவதாக. நல்ல ஆமென் சொல்லுவோம். தேவன் நமக்கு கொடுத்த நல்ல புதிய ஆண்டுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் வார்த்தையை வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். ஆமென். இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கிறபடினால கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களை பெருக பண்ணுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோம். நிச்சயமாகவே பெருக பண்ணுவார். ஆமென். ஏன்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வேதவசனம் அழகா சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு சொல்லுகிற பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் வைத்து அவர் சாட்சி கொடுத்து சொல்ல முடியாதபடிக்கு
தன்னைக்கு தன்மேலே ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆனபடியால் கர்த்தர் அழகாக கொடுத்தார். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நம் மத்தியில் கிரி செய்யும்படியாக 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல பெருக்கம் உண்டாக நமக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். ஆமென். பக்தி விருத்தி அடைந்தால் தான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை காண முடியும். எங்களுடைய வாழ்க்கையில் சபை பெருக வேண்டும், நல்ல காரியங்கள் எல்லாம் பெருக வேண்டும். முதலாவது சபையில் பெரிய ஒரு பெருக்கத்தை காணணும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை. ஆனால் இந்த வேளையில் நாம் ஜெயிப்போம். நமக்குள் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பக்தியோடு கூட இருந்து நாங்கள் பெருகத்தக்கதாக, சபை பெருகத்தக்கதாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையின் பெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபையின் பெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். சபையிலே ஆண்டவரே ஒரு பெருக்கம் உண்டாவதற்காக நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேதத்தில் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே சபை வளர்ந்து பெருக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் பெருக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால ஒவ்வொருவரும் பெருகுவார்களாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே பக்தி உண்டாகட்டும், பக்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்மையான பக்தி, ஓ ஆண்டவரே, உண்மை நேசிக்கத்தக்கதான பக்தி, மாயமாலமான பக்தி அல்லப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே பக்தியில வளரத்தக்கதாக சபை பெருக ஆண்டவரே, ஆத்துமாக்களால் பெருகத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு நீங்க கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை குறித்து வருகிற நாட்களிலே ஆண்டவரே நல்ல விவரத்தோடு ஆண்டவரே எப்படி பெருக வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் பேசத்தக்கதாக பெருகுவார்களாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உமக்கே நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல காணிக்கை கொடுப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அடுத்தபடியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். 2 பேருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாய் வீணர் அற்ற மடுகளாய் இருக்க ஒட்டாது. ஆமென். இடத்தை நாங்கள் பார்க்கிறோம், வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எவைகள் எங்களுக்குள் பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்ப்போமா இருந்தால் அதில் 5ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை அதில் 8 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை கிடக்கும் பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு என்று சொல்லி 8 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கனிகளை தேடுகிற தேவன், கனிகளை விரும்புகிறவராயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் எபேசியருடைய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிற வேளையில் எழுதுகிறார். தேவன் கனிகளை விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே சபையாக இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேணும், அதிகமான கனிகளை கொடுக்க வேணும் என்று விரும்புகிற தேவன். அப்படி கனிகள் எங்களுக்குள்ளே பெருக வேணுமாக இருந்தால் மேலே குறிப்பிடப்பட்ட 8 காரியங்களும் எங்களுக்குள்ளே பெருகும்படியாக அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே ஆண்டவரே அருமையான சபையார் ஆண்டவரே அப்பா கனிகளால் நிரம்பி வழியத்தக்கதாக
மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக நல்ல கனிகளை தேடுகிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொண்டு ஆண்டவரே கனிகளால் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த தேவன் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த 8 காரியங்களுக்குள்ளும் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே பெருகுவார்களாக. இவைகள் ஆண்டவரே இவர்களுக்குள்ளே பெருகிற போது ஆண்டவரே சபை கனிகளால் நிரம்பி வழியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கனிகளால் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனிகளினால் நிரப்பும்படியாக கனிகளை பெருக செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறவர்கள் நல்ல பரிசுத்த பிதாவே ஆமென். கரங்களை தேடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிய மகிமை உண்டாவதாக. நான் பாஸ்டர் மைக்கேல், பிலதெல்பியா மிஷனரி சபை ஊழியர்கள் இந்தியா. இந்த அருமையான இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை நம்முடைய பிஎம்சி ஊழியங்கள் முழுவதற்கும் பெருக்கத்தின் ஆண்டாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த வேளையிலே இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல. இன்றைக்கு நாமே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக விதமான பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்திலே அநேக பாடுகள் ஏற்பட்டது, அநேக பாடுகள் அங்கே கடந்து வந்தது. யூதர்களாலே அப்போஸ்தலருக்கு அநேக பாடுகள் ஏற்பட்ட போதிலும் ஆண்டவர் அவர்களை ஆறுதலை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துவதை நாங்கள் அநேக வசனங்களிலே நாங்கள் வாசிக்க முடியும். அதன் கீழே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது எங்களுடைய ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாக என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சிப்பு ஆமென். இன்றைக்கு பாடுகள் மத்தியில தான் ஒரு பெரிய இரட்சிப்பு இன்றைக்கு காணப்படுகிறது. பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியிலே ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதனாலே நாங்கள் ஆறுதல் படும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அந்த ரட்சிப்பு நமக்கு பலன் செய்கிறது. ஆமென். இன்னைக்கு நமக்கு பலன் என்ன தெரியுமா? ஆமென். பாடுகள் மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் அந்த ரட்சிப்பு தான் நமக்கு பலனாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டிலே எல்லா ஆமென் தேசத்திலும் நம்முடைய ஆமென் ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்து நம்மை ஆண்டவர் பெருக பண்ண கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். 7ஆம் வசனம், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பாடுகள் மத்தியிலையும் ஆறுதலை கொடுக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிறது உறுதியான நம்பிக்கை. பாடுகள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகள் வரும் பொழுது கவலைப்படக்கூடாது. பாடுகள் வரும் பொழுது பயந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே உறுதியான நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகையினாலே இந்த புதிய ஆண்டிலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய பிஎம்சி ஊழியங்கள் முழுவதிலும் ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வரப் போகிறார் என்று வாழ்த்தி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நீங்க கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிஎம்சி ஊழியங்கள் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த புதிய வருஷத்திலே எங்களுடைய ஆண்டவரே தலைமை சபை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லா ஊழியங்கள் இந்தியா இலங்கை ஆண்டவரே தலைமை சபை சுவிஸ் எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக
வாழ்த்துகிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒரு பெருக்கத்தை கொடுங்க, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக மாற்றி கொடுங்கப்பா. ஒரு பெருக்கம் ஆண்டவரே, ஊழியத்திலே, சபையிலே, ஆண்டவரை கர்த்தாவே, ஆத்மாவிலே, ஆத்மாக்கள் மத்தியிலே, ஆண்டவரை பொருளாதாரத்திலே உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பெருக்கம் ஆண்டவரே அப்பா, எல்லா ஆண்டவரை ஆசீர்வாத பெருக்கங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. Thank you. Thank you. Praise the Lord. அப்படியே நாங்கள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். அப்போஸ்தலர் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்படி நாளுக்கு நாள் பெருகிட்டு, எப்படி நாளுக்கு நாள் பெருகும் சபையானது? அதற்கு முன்பதான ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் சென்று பட்டணங்கள் தோறும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். சபையின் நியமங்கள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கற்பிக்கிறார்கள். அதை கேட்டு ஜனங்கள் கீழ்ப்படிந்து, விசுவாசிகள் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தார்கள். அதனால் சபை பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் சபை பெருகினது என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சபையானது தேவனுடைய அன்பிலே, சமாதானம், ரட்சிப்பு, நல் ஒழுக்கத்திலே அவர்கள் கற்றுக் கொடுத்தது போல வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எப்படி சபை வளர்ந்ததாம்? நல்லொழுக்கம். ஊழியர்கள் சபையிலே இருக்கிற ஊழியர்கள், சபையிலே இருக்கிற மூப்பர்கள், தலைவர்கள் தேவனிடத்தில் வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தேவனுடைய அன்பை சொன்னார்கள், சமாதானத்தை சொன்னார்கள், ரட்சிப்பு எப்படி என்று சொன்னார்கள். அதை கேட்டு சபையானது நல்ல ஒழுக்கத்திலே வளர்ந்து பெருகினது என்று பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை ஜனங்கள் கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். சத்தியத்தை சொல்லும்போது, ஊழியக்காரர்கள் பேசும்போது, விசுவாசிகள் அந்த பட்டணங்களிலே விசுவாசியா இல்லாதவர்கள் அந்த வசனங்களை எல்லாம் கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள், அதை விசுவாசித்தார்கள், வார்த்தையை கை கொண்டார்கள். என்ன வார்த்தை? அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புங்க. மனம் திரும்பி தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்த்து கொண்டார்கள். அதனால் நாளுக்கு நாள் சபைகள் விருத்தி அடைந்தது என்று பார்க்கிறோம், பெருகிற்று என்று பார்க்கிறோம். இதே போல ஆதி சபையிலே ஜனங்கள், விசுவாசிகள் நாளுக்கு நாள் சபையிலே பெருகத்தக்கதாய் தேவன் கிருபை செய்தார். அது எப்படி வந்தது? நாள்தோறும் அவர்கள் ஊழியர்கள் சென்று தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். பட்டணங்கள் தோறும் சென்று தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள், கை கொண்டார்கள். அதனாலே சபை பெருகிற்று. அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிலதெல்பியா மிஷனரி சபையானது நாளுக்கு நாள் பெருகத்தக்கதாய் நானும் நீங்களும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் வாலிபர்களும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை பேசும்போது ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி தங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து சபையிலே பெருகத்தக்கதாய், ஞான ஸ்நானம் எடுக்கத்தக்கதாய் நாங்கள் ஒரு விசை வாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கொள்வோமா? இந்த சபை பெருகும்படியாய் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சபைகள் நாளுக்கு நாள் பெருகின என்றதன் பிரகாரம் ஆண்டவரை எப்படி இந்த ஊழியர்கள் போய் ஆண்டவரே கர்த்தாவே சபையிலே நியமங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல ஆண்டவரே நம்மிடத்தில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே சென்று தேவனுடைய வார்த்தையை பேசி அதை கை கொள்ளத்தக்கதான கிருபை, விசுவாசம் ஒவ்வொருவருக்கே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தாவை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து இந்த சபையானது வளரத்தக்கதாய், பெருகத்தக்கதாய், இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டளையிடும்படியாய்
இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கும் புதுவோட வாழ்த்துக்கள். இந்த டிவியில் இணைந்திருக்கிற யாவரும் பார்க்குற யாவருக்கும் உங்களுக்கு கூட நாங்கள் புதுவரோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே என்னென்னவெல்லாம் பெருக வேண்டும் என்று நாங்கள் பார்த்து அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே கர்த்தர் சகலவித காரியத்திலும் உங்களை பெருக பண்ண போகிறார். ஆகவே இன்றைக்கு நான் இந்த வசனத்திற்காக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது நாம் ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தை யார் எழுதினர் என்று சொன்னால் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தெசலோனிய பட்டணத்தாருக்கு எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் உங்களிடத்தில் வைத்த அன்பு ஒப்பாக நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்றும், ஆமென், மட்டுமல்லாதபடி மற்றவர்களும் அன்பிலே பெருக வேண்டும் என்றும் எழுதுகிறார். ஆமென். அன்பிலே என்ன செய்யட்டாம்? பெருக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நாம் அன்பிலே பெருக வேண்டும் என்று ஏன் எழுதுகிறார் என்று சொன்னால், அன்பிலே பெருக முடியாதபடி அநேக இடரல்கள் காணப்படுகிறது. என்னென்னத்தை நாம் விட்டால் அன்பிலே பெருகலாம் என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 2 கடைசியிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அதை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 1 கொரிந்தியர் 13:2 கடைசியிலிருந்து, அன்பு எனக்கராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தான் புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, நியாயத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். கடைசியாக சொல்லுகிறது என்னென்றால், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பு யார் என்று சொன்னால் கிறிஸ்து. கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து நீங்கள் இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிப்பார்கள் என்று சொன்னால், இந்த பார்க்கப்பட்ட 16 காரியங்களை உங்களை விட்டு விலக்குவார்கள் என்று சொன்னால் நீங்களே அன்பிலே பெருகுவீர்கள். ஆகவே நீங்கள் அன்பிலே பெருகிறது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் மேலே வைக்கிற அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். உங்களை நீங்களே நேசிக்கிற அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். உங்கள் குடும்பத்தை நேசிக்கும்படியான அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர்களை நேசிக்கிறதிலே நீங்கள் அன்பு செலுத்துவதிலே பெருக வேண்டும். ஆமென். தேசத்தை நேசிக்க வேண்டும். அந்த அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். மட்டுமன்றி அல்ல, ஆமென், உங்கள் எதிரிகள் அல்லது உங்களை வெறுக்கிறவர்கள் அவர்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தி ஆமென் கொள்வீர்கள் என்று சொன்னால் நாம் பெருக்கத்தை அடைவோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் யாவரும் கரங்களை நீட்டி ஆமென் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த அன்புக்கு, ஆண்டவரே, இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே நான் அன்பை உடையவனாக, ஆண்டவரே கர்த்தாவே, நான் என்னை சுட்டெரிக்க கொடுத்தாலும் எனக்கு அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு உள்ளதான எல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு அன்பில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாம் உம்மை நேசிக்க, ஆண்டவரே உம்மிலே அன்பு கூற, அதிலே நான் பெருக வேண்டும். ஆண்டவரே, எங்களை நாங்களே நான் நேசிக்க, ஆண்டவரே எங்களை நாங்கள் பகைத்துக் கொள்ளாதபடி எங்களை நாங்கள் நேசித்து, ஆண்டவரே அன்பிலே நாம் பெருக்கமடைய உதவி செய்யும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சபை
சபையிலே இருக்கிறதான குடும்பத்தார் தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நாம் அதிகமாய் நேசித்து ஆண்டவரே அன்பு செலுத்த நீர் கிருபை பெற வேண்டுமாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. தேசங்களுக்காக, தேசத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே ஜெபத்திலே ஆண்டவரை தாங்கி அதை நேசிக்க எங்களுக்கு அதிக அன்பு பெற வேண்டுமாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே அன்பு பெருகத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த பெருக்கத்தின் ஆண்டிலே ஆண்டவரே அன்பை மூலமாக திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக எங்களை தொடர்ந்து நடத்தும் என்று நாம் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய தாய் சபையாகிய பிலதெல்பியா மிஷனரி சபை சுவிஸில் இருக்கிறதான எங்களுடைய எல்லா போதகர்களுக்கும், தலைமை போதகருக்கும், உடன் ஊழியர்களுக்கும், நிர்வாக குழுவுக்கும், அங்க இருக்கிற வாலிபர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்துக்கு இணையான சில வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். என்னுடைய மனைவி டெல்சியா அவர்கள் ஒரு வாக்கு தத்துவத்தை வாசிப்பார்கள். நாம் தொடர்ந்து அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். பெருக்கத்தின் ஆண்டு. எபிரேயர்ல நாம் தியானித்தது போல ஒரு பெருக்கத்தின் ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வருஷத்தில் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணின ஆண்டவர் இந்த வருஷத்துல மனிதரை நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே பெருக பண்ண போகிறார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய திருச்சபை தான் ஐரோப்பா தேசத்துல பெரிய வளர்ச்சி அடைந்த திருச்சபையாக இருந்தது. ஆனா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களால நம்முடைய திருச்சபையிலிருந்து அநேக உடைவுகளும் பிரிவுகளையும் நாம் கண்டோம். அதனால சோர்ந்து தளர்ந்து போய் இருக்கிறோம். என் ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய திருச்சபைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மந்தை கூட்டம் எப்படி பெருகுகிறதோ அப்படி மனிதரை பெருக பண்ணுவார். யாக்கோபுக்கு எந்த ஆடுகளை நியமித்தார்களோ அந்த ஆடுகள் பெருகினது. அதனால யாக்கோபுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. ஆனாலும் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தகப்பன் வீட்டிலிருந்து கோலும் தடியாய் புறப்பட்டு போன யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக்கினதுனாலே அவர் வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு கூட திரும்ப தகப்பன் வீட்டுக்கு கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன? அந்த பெருக்கத்திற்கு அவன் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டான். இங்கே சொல்லப்பட்டது போல நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள், தரிசனத்துக்காக வேண்டுதல் செய்யுங்கள். தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும், தரிசனத்தை நாம பேச வேண்டும், தரிசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், தரிசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே இணைத்துக் கொண்டே இருப்பார். ஒரு பெரிய பெருக்கம் திருச்சபைகளுக்குள்ளே உண்டாகும். சபை பெருகும், ஊழியம் பெருகும், ஊழியர்கள் பெருகுவார்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் பெருகுவார்கள், ஜெபிக்கிறவர்கள் பெருகுவார்கள், தரிசனம் உள்ளவர்கள் பெருகுவார்கள், கர்த்தருக்காக தோள் கொடுக்கிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் பெருகுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை 2025 நாம் காண போகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை பெருக்கத்துக்குள்ளே கடந்து செல்வார். தரிசனத்தை பார்ப்போம், தரிசனத்தை பேசுவோம், தரிசனத்தை தியானிப்போம், தரிசனத்தை விசுவாசிப்போம், தரிசனத்தை செயல்படுத்துவோம். பெரிய பெருக்கத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு நாமத்திலே இனிய மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? பேச மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். 2024 நல்லவராக தான் இருந்தார். 25 நல்லவராக தான் இருக்கிறார். இருப்பாரல்ல, இருக்கிறார். ஆமென். இயேசு நேற்று மீண்டும் மாறாதவர். ஆமென். அவர் நல்லவர். என்னை விட நல்லவர். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்களை விட ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 2 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய அருமையான மனைவி அதை வாசிப்பார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும்
அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. வேதம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இல்லை, எனக்கு சொல்லப்பட்டது கிருபையை குறித்து பேச சொன்னவர். இதில் எழுதுறது பேதுரு என்ற ஒரு நபர் இது எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்றார், தேவனையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியவன் என்று சொல்றார். அதனால உங்களுக்கு என்ன பெருகுமா? என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா சார். ஆனால் இதே பேதுரு ஒரு இவர் முதிர் வயதில் எழுதுகிறார். அதாவது அதில் சொல்கிறார், நான் இந்த கூடாரத்தை விட்டு, அதாவது மறிக்க போகிற அவர் தருவாய், அதாவது அவருடைய வாழ்க்கை முடிய போகுது. அதில் எழுதுகிறார். அதில் சொல்கிறது, அவரே எழுதுகிறார், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு என்று சொல்கிறார். அதில் சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிற வர்றேன்டா, அவர் ஒரு காலத்தில் அவர் சொன்னவர், இந்த மனுஷனை நான் சொல்லுங்க அரியன் என்று சொன்னவர். அதில் என்ன சொல்கிறார் சொல்லுங்க? தேவனையும் நம்முடைய ஆமென். ஆனால் அதே பேதுரு தான் ஒரு காலம் ஒரு வளர்ச்சி அற்ற தன்மை, 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தவர், 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்து தண்ணீர் மேலே நடந்த அனுபவம் உள்ளவர், மரித்தோர் எழுப்பேக்க கண்ணால் பார்த்தவர், திராட்சை ரசம் என்ன தண்ணி திராட்சை ரசம் எல்லா அற்புதங்களையும் பார்த்தவர், இந்த வேதத்தில் எழுதாத அநேக காரியங்களை கண்ணால் கண்டவர். ஒரு சோதனை ஒரு பரீட்சை வரைக்கும் அவர் சொல்றார், இந்த மனுஷனை நான். ஆனாலும் அதே பேதுரு சொல்றார், என்ன தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள்னு சொல்றார். நான் இன்றைக்கு உங்களோட சொல்ற வார்த்தை அதில் ஒன்று எழுதுறார், நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய கர்த்தர், அந்த உரிமையை சொல்றார். ஒரு நாள் அரியன் என்று சொன்னார், அந்நியனா பார்த்தார் இயேசுவை. இன்றைக்கு இதில் எழுதுகிறார், அவர் மறிக்கிற ஒரு கால அளவு, ஒரு காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த ரட்சகரா நம்முடைய குல தெய்வமாய் சொந்த தெய்வமாய் எவ்வளவு தூரம் ஒரு உரிமை பாராட்டுகிறோமோ அவ்வளவு தூரம் தான் உங்களோட வாழ்க்கையில கிருபை. ஆமென். உங்களோடு என்னதுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்டா, இந்த 2025 அன்னைய வாழ்க்கை அன்னைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாத்தான் தரமட்டமாக்கி தான் வச்சிருக்கிறான். அன்னையர் ஏமாந்து போய் இருக்கிற காலம் இந்த காலம். அன்னையர் வெளியில் தான் நல்லா இருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்கு போராட்டங்களும் எழும்ப முடியாத தன்மையும். ஆனால் அன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன், மறுதளித்த பேதுருவை பிரதான அப்போஸ்தலனாக்கி இன்று வரை அவனை பற்றி சாட்சி சொல்ல வைக்க முடியுமானால் அந்த கிருபை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் அது கொண்டு தேவை தேவனுள்ள உறவு. நேற்று இருந்ததை விட 31ஆம் தேதி வரை டிசம்பர் 24 வரை எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இனி வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் கிட்ட சேர்ந்து பாருங்க, உங்களுடைய கிருபை பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்காகத்தான் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நான் உங்களை நாங்கள் ஜெபிங்கன்னு சொல்லலை. யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறீங்களோ, ஏசப்பா இந்த 2025 நான் இன்னும் உங்களுடைய ஜெபத்தில் சபை ஐக்கியத்தில் சபை கூடுகையில் எதிலெல்லாம் நாங்கள் 2024 தடைப்பட்டதோ 2025 நான் இன்னும் அதிகமாக கிட்டு சேர விரும்புகிறேன். அப்போ தான் அந்த கிருபை பெருகும். உங்களுக்குள்ளே பெருகும். உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி, பிள்ளைகளோட கையிட்டு செய்கிற வேலை எல்லா இடமும் அந்த கிருபையை நீங்கள் காண முடியுமென்றால் தேவனோடு என்ன செய்யணும்? கிட்ட சேரணும். எல்லாரும் எழுந்திருப்போம். ஏமேன். கரங்களை உயர்த்தி விருப்பம் உள்ளவர்கள் எழும்புங்க. கட்டாயம் இல்லை. ஒரு விசை நீங்கள் கடந்த காலங்களோட குற்ற மனச்சாட்சியில் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஏதோ ஏமாற்றப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு தருமாறான வழியில் போயிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற தேவனால் முடியும். ஆமென். மறுதளிச்ச பேருவை திரும்ப உயர்த்தி இந்த வரை பேச வைக்க தேவனால் முடியுமானால் என்னையும் உங்களை உருவாக்கி அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாது. ஆமென். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெயரும், ஆனால் அவருடைய கிருபை மாறாதுன்னு வேதம் சொல்லுது. யாரெல்லாம் விருப்பமுள்ள கைகளை உயர்த்தி, இயேசு சுவாமி நான் இன்னும் இந்த 2025 உண்மை அறிய விரும்புகிறேனப்பா, உண்மை அறிய விரும்புகிறேன். நேற்று அறிந்ததை விட எல்லாரும் வாய்களை திறந்து, வாலிப பிள்ளைகள், பெரியோர் சிறியோர், வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை அறியாமல் ஒன்றும் பெருகாது. இயேசுவே உண்மை நான் இன்னும் அறிய வேணும் என்று சொல்லுங்க. இயேசுவை உன்னை இன்னும் அறிய வேணும் அப்பா, இன்னும் உண்மை கிட்டி சேர வேணும், இன்னும் உண்மை தேட வேணும். இந்த அந்தரங்க ஜீவியத்திலே நான் மனைவி பிள்ளைகளோடு, கணவன் மனைவியாய், குடும்பமாய், ஆண்டவரே சபையாய்
ஐக்கியத்திலே சபை கூடுகையிலே சபையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் இணைந்து ஏசப்பா உண்மை அறிய வேணும். இந்த 2025 எனக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவீராக. அப்பதான் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுதப்பா. நம்முடைய தேவனே உம்மையும் உம்மையுடைய குமாரனா இயேசுவையும் அறிகிற அறிவிலே எங்களை வளர செய்வீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த அறிவை தருவீராக ஆண்டவரே. ஓ அந்த அறிவை தருவீராக. ஓ தேவரீர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்றான மேய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் வேதம் சொல்லுதப்பா. ஒருவரும் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி அந்த கிருபை பெருகத்தக்கதா உம்மை தேடட்டுக்கு ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தங்களுக்கு இருக்கிற முழு நேரங்களோடும் உம்மை தேடத்தக்கதா ஒவ்வொருவரும் அற்புதமாய் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வீராக. கடந்த காலங்கள் போனது போகட்டுக்கும் ஐயா. வரப்போற நாட்களை கத்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சபையில ஒரு அனலாய் அக்கினியாய் மாறத்தக்கதா உம்மை தேடி கிட்ட சேரட்டுக்கு ஆண்டவரே. ஒவ்வொருவர் நெருக்கமாய் உம்மை தேடட்டுக்கு ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நெருக்கமாய் உம்மை தேடட்டுக்கு ஆண்டவரே. ஜோவான் மார்பிலே சாய்ந்தான் ஆண்டவரே. அந்த ஜோவானை போல ஆண்டவரே நெருக்கமாய் 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 ஜெபத்திலே உம்மை தேடட்டுக்கும் வேத வாசிப்பிலே உம்மை தேடட்டுக்கும் ஆண்டவரே. ஊழியம் செய்யும் போது உம்மை தேடட்டுக்கும் ஐயா. உமக்காகவே எதை செய்தாலும் செய்கிற ஒரு கிருபையை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு பெருகட்டுக்கும் ஐயா. உலகத்தை அல்லாண்டவரே, பிரச்சனைகளை அல்லாண்டவரே, குறைகளை அல்லாண்டவரே. ஓ சகலதையும் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவர். தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாய் மறுதலித்து போன பேதுருவை உம்மை அறியேன். இவன் ஒரு மனுஷன் சபிக்கவும் தொடங்கின அந்த பேதுருவை ஆண்டவரை இன்று வரை உயர்த்தி காத்த தெய்வம் அந்த கிருபை பெருகுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ரோமருக்கு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிலே அவர் 3ஆம் நபர். ஆழ்தத்துவத்தில் நாங்கள் திருத்துவ தேவனை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவத்தோடு நம்மோடு இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி இருக்கிறார் என்றால், தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி படைத்த ஒரு மனுஷன், விழுந்து போன மனுஷன், அந்த மனுஷனை இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுத பண்ணி அந்த ஆவியிலே இணைந்து செயல்படுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வேற, ஆவி வேற. ஆவி தேவனுடைய சாயலாக நமக்குள் இருக்கிறது, அது விழுந்து போனது. ஒரு நாள் தேவன் அதை தன்னுடைய குமாரன் மூலமாய் நம்மை உயிர்த்தெழ பண்ணி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படி மூச்சு இருக்கிறதோ அதேபோல் உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செயல்படி அதிலே நீங்கள் பெருக வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆவியிலே உள்ளான மனுஷனே, அதான் சொல்லுவோம், உள்ளான மனுஷன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பலப்பட வேண்டும். நீங்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏராளம் பேரை நான் பார்க்க முடியுது, உள்ளங்களிலே இருக்கிற காயங்கள், வடுக்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் தெரியுமா? அவர் தாயை போன்றவர், தேற்றரவாளர், நம்மை தேற்றுகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பெருக வேணுமானால் அந்த உள்ளான மனுஷனிலே கிரியை செய்ய ஆவியானவரே நான் பெருக வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுவீர்களானால் இன்றைக்கு இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் மாறுவதை நீங்கள் காண முடியும்.
கண்கள் மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளும் பயபக்தியோடு, எனக்குள்ளே ஒரு ஆவி மனிதன் இருக்கிறார், அது தேவனுடைய சாயல், இந்த வெளிப்பாடோடு போ பிள்ளையே, நீ தேவனுக்கு விசேஷமான ஒரு கருவி. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனுடைய ஆவி மனிதனை பார்க்கிறார். உனக்குள்ளே அநேக குற்ற உணர்வுகள், தாழ்வு மனப்பான்மைகள், நான் ஒன்றுமில்லை, ஒருதற்கும் பிரயோசனப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினபடியால் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஆவி மனுஷனில் இருக்கிற தொய்வுகள், அந்த ஆவி மனுஷனில் இருக்கிற பலவீனங்கள், அந்த ஆவி மனுஷனில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் நீங்கி, சத்துருவாய் மனிதர்களால் பிசாசின் கிரியைகளால் வந்த எல்லா வடுக்களும் நீங்கி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவீராக. தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கிற நோக்கம் எல்லாம் என்ன ஆண்டவரே? இந்த 25 ஆண்டிலே, இந்த 25வது ஆண்டிலே நமக்கு என்ன செய்ய போகிறீர்? இந்த ஆண்டிலே நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் என்ன? ஒவ்வொருடைய உள்ளான மனுஷனும் பலப்படட்டும், ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இருளும், எல்லா அந்தகாரங்களும், எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த உள்ளான மனுஷனிலே பெருகும்படியாய் ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து, எங்கெல்லாம் உடைய தேவையோ உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அவர்களை பலப்படுத்துவீராக. எங்கெல்லாம் சோர்ந்து போயிருக்கலாம், எங்கெல்லாம் கவலையோடு இருக்கலாம், எங்கெல்லாம் குற்ற உணர்வோடு இருக்கலாம், உடைய வேதம் சொல்லுகிறது, நான் தேற்றரவாளர் என்று. உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை தேற்றும், உடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்தும். எந்த தகப்பனும் தாயும் ஆற்ற முடியாது ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர். உமக்கு ஒரு பேர் இருக்கிறது, நான் ஒரு தேற்றரவாளர். உடைய பிள்ளைகள் தேற்றப்படட்டும், அவர்கள் ஒவ்வொன்றிலும் பெருகத்தக்க விதமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டிலும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெனிவா பிலதெல்பியா மிஷனரி சபையிலிருந்து நானும் மனைவியும் உங்களோடு இந்த வீடியோ மூலமாக இணைந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். மனைவி வார்த்தையை பிரெஞ்சிலே வாசிப்பார்கள், அதன் பின்பதாக நான் தமிழிலே வாசித்து நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். Il faut qu'il grandisse et que moi je diminue. Jean 3:30. கொடுக்கப்பட்ட வசனம் யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படி வெளிப்படுத்துகிறார். அதாவது தேவன் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வருடம் பெருக்கத்தின் ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் சபை சார்பிலே. அன்பானவர்களே, எங்களை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவர் மட்டுமே. ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்த போது பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவனால் மட்டும்தான் எங்களை பெருக்க முடியும். அதே நேரத்தில் அவர் எங்களை பெருக்க வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் அவரை பெருக பண்ண வேண்டும். எப்படி அவரை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களை சிறுமையாக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், அவர் எங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தன்னுடைய பிள்ளைகளாக அவர் எங்களை ஏற்றுக்கொண்டாரோ, அவருடைய சித்தத்தின்படி பரலோக ராஜ்யத்துக்காய் நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோமோ, எவ்வளவாய் சிந்திக்கிறோமோ, எவ்வளவாய் பிரயாசப்படுகிறோமோ, அவ்வளவாய் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அவருடைய ராஜ்யத்துக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே நானும் மனைவியும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பு பெருக வேண்டும், சமாதானம் பெருக வேண்டும், சந்தோஷம் பெருக வேண்டும்,
குடும்பங்கள் பெருக வேண்டும், சபைகளிலே ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். எங்களோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். பெருக்கத்தின் ஆண்டிலே எங்களை பெருகச் செய்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரை, உம்மாலே மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏனென்றால் நீர் ஒருவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிற தேவன், எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதனாலே ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களோடு செபிக்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் இருந்து ஒவ்வொருவரையும் அற்புத விதமாக இந்த புதிய வருடத்திலே பெருக பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் செருகணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Wish you a happy new year. Wish you happy new year. எல்லோருக்கும் புதிய வருட வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாங்கள் அழகாக வெளிக்கிட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஊழியர்களாய் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம பெருக்கத்தின் ஆண்டிலே கொண்டு வந்து வந்திருக்கிறார். எங்களுடைய பெருக்கம் அநேகரை, எதிரிகளை இடர பண்ண போகிறது. கர்த்தர் இந்த நாளிலே நாங்கள் என்னுடைய மனைவி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம், சகலவித நற்கிரிகளிலும் நீங்கள் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சில நாங்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம், அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கிறார், அப்படி உரிச்சு விட்டது மாதிரியே இருக்கிறார். நானும் அந்த வசனத்தை போய் பார்த்தேன், அது என்ன உரிச்சு விட்ட மாதிரியே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு நாள் பேதுரு வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, ஒரு சகோதரன் எனக்கு மன்னித்தால் நான் எத்தனை முறை ஆண்டவரே மன்னிக்கிறது? அதற்கு இயேசு சொன்னார், எத்தனை பேர் மன்னிக்க சொன்னார்? 70 தரம் மன்னிக்க சொன்னார். சொல்லுவது மாத்திரமல்ல, ஒரு உவமையை கூட சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த கடன் பட்டவனுக்கு சொன்னார், நான் உனக்கு மன்னிக்கிறேனப்பா, ஆனால் அவன் மன்னித்து தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போகிற பொழுது சகோதரனை கண்டவுடனே அவன் தொண்டையை பிடித்து, நீ எனக்கு தர வேண்டியதை நீ தர வேண்டும். இப்போ இயேசு சொன்னார், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? எங்களுடைய அப்பாவை பாருங்க, இரக்க குணம் உள்ளவர், அப்பா மாதிரியே பிள்ளைகள். நாங்கள் ஒரே ஒரு தகப்பன் தான் நமக்கு தந்திருக்கிறார் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய குணங்களே அதிகமான அவருடைய நல்ல குணம் இரக்கம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம்? இரக்கம் பெறுவார்கள். இந்த ஆண்டிலே, பெருக்கத்தின் ஆண்டிலே, நாங்கள் நற்கிரிகளிலே பெருகிறது, கொடுக்கலை நாங்கள் சொல்லி ஒரு தரம் குறையில்லாதவர்களை நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் உழைத்து களைத்து முகமறியாதவர்களுக்கே கொடுக்கிறதுல எங்களைப் போல வல்லவர்கள் ஒருதரும் இல்லை. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் குறை என்று அல்லது இதில் நீங்கள் ஒன்றும் பெருகவில்லை என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. கொடுப்பதை போல நீங்கள் இரக்கத்திலும் பெருக வேண்டும், மன்னிப்பதிலும் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, சகல நற்கிரிகளிலும் நாங்கள் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை பாருங்க, ஈசாக்குக்கு தேவன் சொன்னார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் சொல்ற இடத்துல இருந்து விதை. அவன் விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டு மாத்திரமல்ல, தானும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் கடைசியாக பாருங்க, ஆதியாகமம் 26:22 பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய்
வேறொரு திறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இந்த ஆண்டிலே உங்களுடைய பெருக்கம் மற்றவர்களை நெருக்கத்துக்கு உள்ளாக போகிறது. தேவன் கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நான் சுபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ள ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் புது வருடத்திலே 2025 நீர் சொன்னீர் ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று இந்த பெருக்கத்திலே நாங்கள் சகல நற்கிரிகளிலும் பெருகத்தக்கனியாக சகல குணங்களை நீர் எப்படி சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், ஓ இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னீரே, அதே போல அப்பாவை போல பிள்ளைய தகப்பனை போல நாங்களும் இந்த ஆண்டிலே எல்லா சகல நற்கிரிகளிலும் பெருகத்தக்கனியாக அருமையான வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி